இல்லை இல்லை சார், இல்லை இல்லை சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ சான் தான் வந்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க. இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு. அப்போ சான் வந்து இல்லை சார், இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும், அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில். இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு. 3 months எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் எடுப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேறே ஆகிடும், அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது. நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஜாப்ல தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு. இல்லை இல்லை, ஸோ அதுதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது. அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு. அப்போது இல்லை, இது ஓரளவுக்கு நியாயப்படுத்தினா தான் இது கரெக்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா இது ராங் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம்தான் அது. நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை, நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்லேன், சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசன்லேயும் தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போகும், சில விஷயங்கள் ராங்காக போகும், அது நம்ம கையில் இல்லை. இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு, அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி, 3 மினிட்ஸ், 3 to 4 மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லணும்னா, நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்குது. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். அதை நாங்கள் மாற்றலை. அது யார் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.